சத்யா அந்த பிரபுவ டைவர்ஸ் பண்ணிடுவா. கொஞ்ச நாள்ல என் புள்ள கன்னியப்ப மேல அவ பார்வை விழும். அந்த பார்வையே அப்படியே மாலையா மாத்தி நீங்க 2 பேரும் மாத்திக்க வேண்டியதா. கன்னியப்ப சத்யா திருமணம் இனிமையா நடந்தது. எப்படிரா? ஏம்மா அப்படியே சினிமா மாதிரியே சொல்றியாமா? தவறா இன்னைக்கு பண்ண மாதிரியே அந்த நித்யா பிரபுவை ஃபாலோ பண்ணி அவங்க 2 பேரும் ஒன்னா ஆகுற மாதிரி ஒரு போட்டோ எடுத்துருக்கு. மிச்சத்தெல்லாம் அம்மா பாத்துக்கிறேன். இனி பாருமா என் பர்ஃபார்மன்ஸ் தூள் கலப்பற. எக்ஸ்கியூஸ் மீ சார், லஞ்ச் வந்துருச்சு. அப்படியா? ஓகே, நித்யாவை ரிசப்ஷன்ல வெயிட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார், தேங்க் யூ. யோ சார், நான் நித்யா கூட வெளில போயிட்டு வரேன், நீ பாத்துக்கோ. சார், பட் இது ஆபீஸ் டைம், மும்பைல இருந்து புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் வந்திருக்கு, நீங்க சைன் பண்ணனும். நீங்க பார்த்து ஓகே பண்ணு சார். அத நான் வந்து பாத்துக்கிறேன். இப்பவாவது சொல்லுங்க, எங்க போறோம்? ஏன் அதுக்குள்ள அவசரம்? போய் சேர்ற வரைக்கும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது, ஓகேவா? ஏறுங்க. கூட்டிட்டு வந்திருக்கீங்க? லோன் வாங்குறதுக்கு தான். ஏன் சார், எதுக்கு லோன்லாம் வாங்குறீங்க? உங்களுக்கு என்ன சார் கஷ்டம்? என்ன பண்றது, சில நேரம் பணம் கஷ்டம் வந்தா வாங்கிதானே ஆகணும். ஆனா அதுக்கே என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு கம்பெனிக்கு தான். வாங்க உட்காருங்க. உட்காருங்க. ஹலோ சார். ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. கல்யாணத்தை அப்ப பார்த்தது, அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறேன். ஆமா சார், ரொம்ப நாள் ஆச்சு. மும்பைல இருந்து எப்ப வந்தீங்க? இப்பதான், ரீசன்ட் டேஸ்ல. சார், நான் லோன் விஷயமா கால் பண்ணியிருந்தேன்ல, அது உங்களுக்காக தான். ஓ சார், எனக்கு எதுக்கு? எதுக்கா? நீங்க தானே மெஸ் வைக்க ஆசைப்பட்டீங்க, அதுக்கு லோன் வேணாமா? அதுக்காக தான் உங்களை இங்க கூட்டிட்டு வந்தேன். உங்க கஷ்டம் தீர்றதுக்கு எது வேணாலும் முடிஞ்ச ஹெல்ப். தேங்க்ஸ் சார். என்ன பிரபு, உங்க ஒய்ஃப நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறீங்க, அவங்க உங்களை சாருன்றாங்க. உங்க ஒய்ஃபுக்கே லோன் வாங்கி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுக்கறீங்களா? பரவாயில்லையே. சார், இவங்க என்னோட ஒய்ஃப் இல்ல, என்னோட ஃப்ரெண்ட். ஃப்ரெண்டா? பாக்குறதுக்கு அப்படியே உங்க ஒய்ஃப் மாதிரியே இருக்காங்களே. சாரிங்க. பரவாயில்ல சார். சரி, எவ்வளவு லோன் வேணும்? அது மெஸ் ஆரம்பிக்கணும்னா எப்படி இருந்தாலும் ஒரு 10 லட்சம் ரூபாய் ஆயிடும். 10 lakhs? ஏதாவது சொத்து இருக்கா மேடம்? ஏன்னா இவ்வளவு பெரிய அமௌண்ட்டுக்கு கண்டிப்பா ப்ராப்பர்ட்டி தேவைப்படும். வீடு இருக்கு சார், ஆனா அத வச்சு கடன் வாங்கிருக்கோம். வேற ஏதாவது? அப்படி எதுவும் இல்ல சார். என்ன பிரபு, லோன் வாங்குறதுக்கு கம்பல்சரி அடமானத்துக்கு ப்ராப்பர்ட்டி வேணும். வேணும்னா இப்படி பண்ணிக்கலாமா? சொல்லுங்க சார், என்ன? பேசாம நீங்களே உங்க பேர்ல லோன் எடுத்து கொடுக்கலாமே, உங்க பேர்ல ஈஸியா சாங்ஷன் ஆயிடுமே. நான் ஆல்ரெடி பேசிட்டேன், பட் இவங்க உதவின்னு எதுவும் எதிர்பார்க்கல.
அதனால தான் நான் ப்ராப்பரா பேங்க் மூலியமா கைட் பண்ணலாம் கூட்டிட்டு வந்தேன். சார் நீங்க இவ்ளோ தூரம் யோசிச்சதுக்கே தேங்க்ஸ். சார் எனக்கு லோன் வேண்டாம். ஏன் நீங்க தான் கரெக்டா கட்டுவீங்கன்னு சொல்றாருல, அப்புறம் என்ன? இல்ல சார், அது நல்லா இருக்காது. எனக்கு கஷ்டம்தான், ஆனா அதுக்காக நான் யாரையும் கஷ்டப்படுத்த விரும்பல. பரவாயில்ல சார். எங்க தேங்க்ஸ் சார். போலாம் சார். ஓகே, Thank you. எனிவே தேங்க்ஸ் சார். ஓகே. ம். ஷுவரா அவன் நம்மளதான் ஃபாலோ பண்றான். யார் இவ? நம்மள எதுக்கு தொடர்ந்து வரா? யூ டோன்ட் வரி. இப்ப நான் போற ஸ்பீட்ல அவன் நம்மள ஃபாலோ பண்ணவே முடியாது. என்னாச்சு? போயிட்டானா? தப்பிச்சிட்டான். யார் அவ? அதான் தெரியல. ஆனா அவன் ஃபாலோ பண்ணது உங்களையா இல்ல என்னையா இல்ல நம்ம ரெண்டு பேரையுமான்னு தெரியல. சரி, நம்ம கிளம்பலாம். ம். யோ பாத்து வர மாட்டே. யோ காத பிச்சிடுவேன். நீயா? நீனு தெரிஞ்சிருந்தா உன்னை டேய்னு கூப்பிட்டுருப்பேன். ஆ? ஏண்டா என்னையும் சத்தியாவை பிரிக்க முடியாம என்ன கார் ஏத்து கொல்ல பாக்குறியா? ஏண்டா பிஞ்சு கத்திரிக்கா? ஆ? உனக்கு சத்தியா கேக்குதா? உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நான் வாடா போடான்னு கூப்பிடுவேன். ஏய், யார கூப்பிடுவேன்? யாரும் வரமாட்டாங்க. மண்டல கொட்டணும். வாயில போட்டுன்னு வச்சுக்கோ. யார் இதுவா? இதெல்லாம் சின்ன வயசுல அக்யூஸ் தானே பண்ணுங்க. முறைக்கிறத பத்தியா போட்டனா வச்சுக்கோ. போன் போடுங்க, பாத்துக்கலாம். என்ன பிரச்சனைங்க? சத்யா சத்யா நம்ம டெல்லிய கடத்த பாக்குறா. சத்யா எனக்கு தெரிஞ்சவெல்லாம் எல்லாரும் கிளம்புங்க, நான் பாத்துக்கிறேன். சத்யாவே சொல்லிடுச்சு எல்லாம் சரியா இருக்கும். வாங்க போங்க போங்க, நான் பாத்துக்கிறேன். டேய் படா. உன்னை இவனை நம்பி விட்டுட்டு போக முடியாது சத்யா. ஏதாவது சாம்பிராணி புகைய போட்டு நம்ம லவ்வ பிரிச்சிருவான். டேய் டில்லி, நான் என்ன சொன்னேன்? போதானே சொன்ன? போ வீட்டுக்கு போ. சொல்றல மண்டையில கொட்டிரும். போடா. நான் போறேன், நீ சீக்கிரம் வீட்டுக்கு வா. ஏன்னா இவனை நம்ப முடியாது. இதே மாதிரி ஒரு பிரச்சனை தான் நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். அன்னைக்கு நீ அந்த சின்ன பையனுக்கு சப்போர்ட் பண்ணி என் காட்டையரை பஞ்சர் ஆக்கணும். இதே மாதிரி ஒரு பிரச்சனையில தான் நான் நாண்ட சண்டை போட்டேன். அதெல்லாம் உனக்கு ஞாபகம் வருமா? இல்ல மறந்துருப்பானா? என்ன அந்த பக்கம்?
அது ஒரு மீட்டிங்காக வந்தேன். ஓ. நீ எப்படி? ஷூட்டிங் போயிட்டு வரேன். ஓ, நல்ல வேளை நீ வந்த, இல்லைன்னா பெரிய பிரச்சனை பண்ணிருப்பாங்க. எல்லாரும் ஹெல்ப்புக்கு வராங்க, மற்றபடி நல்லவங்க தான். டில்லியும் நல்ல பையன் தான். அது தேங்க்ஸ். நான் வரேன். நான் நினைச்சது கரெக்டு தான். பிரபு முதல்ல மீட் பண்ண இடத்த வரேன்ட்டான். நான் நினைச்சது கரெக்ட் தான். சத்யா அந்த பிரச்சனையும் மறந்துட்டா, எங்கேயும் மறந்துட்டா. ஆனா எனக்கு ஞாபகம் இருக்குது, அந்த பயந்த முகம், என்னாண்ட கெஞ்சினது, எங்க ஏரியா பொண்ணிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உதார விட்டது. இப்ப அவன் ஏன் அந்த பொண்ணு கூட உன் கண்ணு முன்னாடி அடிக்கடி வந்து நிக்கிறான்? நீ இல்லனா இன்னா நான் இன்னொருத்திய புடிச்சு நிக்கிறேன் பாருன்னு சொல்றதுக்கு தானே. நீ மட்டும் என்ன குறைச்சல? அவன் தான் இன்னொரு கல்யாணம் பண்ணுவானா என்ன? ஏன் நீ கல்யாணம் பண்ணிக்க முடியாதா? அத்தை, உங்களுக்கு ஏதாவது மூளை இருக்குதா? பிரபு நித்யாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு உங்களாண்ட சொன்னானா? ஏய், அவங்க நெருக்கமா இருக்கிறது வேற எதுக்கு? நெருக்கமாவா? பின்ன இன்னைக்கு நான் பேங்குக்கு போனேன். பேங்குக்கு போன இடத்துல பிரபு நித்யா நெருக்கமா பேசிட்டு இருக்காங்க. அது உனக்கு தெரியுமா? வாவ், இத காமிமா. சும்மா தெரிஞ்ச மாதிரி பேசுறதெல்லாம். ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி சிரிச்சு பேசி திரிறாங்க தெரியுமா? எனக்கு அப்படியே கொதிச்சு போச்சு. எல்லாரும் அவங்க வாழ்க்கைய பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நீ மட்டும் இப்படி தனியாவே சுத்தின்னு இருக்கணுமா? யான் கண்ணு, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணா? அவனுக்கு மட்டும் தான் ஒரு பொண்ணு கிடைக்குமா? நீயும் உன் வாழ்க்கைய பத்தி யோசி சத்யா. உனக்காக உசுரே கொடுக்க நினைக்கிறவங்களையும் உன்னையே சுத்தி சுத்தி வரவங்களையும் பாரு. நிறுத்து. இன்னொருத்த வாழ்க்கைய பத்தி நான் என்னத்துக்கு யோசிக்கணும்? சத்யா, நீ வேணா எதை பத்தி கவலைப்படாம சுத்திட்டு இருக்கலாம். ஆனா அந்த பிரபு அப்படிப்பட்டவன் கிடையாது. உன் முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும்னு சொல்லிட்டு அந்த நித்யாவோட சுத்திட்டு இருக்கான். ரெண்டு பேரும் அந்யுன்யமா உரசிட்டு சுத்திட்டு இருக்காங்க தெரியுமா? எங்க போறாங்க எங்க வராங்கன்னு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். இதுக்கு மேல ஏதாவது பேசுன யார் யாரோட ஒர்ஸ்னா என்னடா? என்ன யார பத்தியும் கவலை இல்ல. என் ரூட்ல நான் போய் நிறுறேன். இனிமே கண்டதை கொண்டாந்து என்னாண்ட காமிச்ச மூஞ்சி கிஞ்செல்லாம் பேத்து. பிரபு சார் உங்களுக்கு லோன் வாங்கி தரேன்னு சொன்னாரு, ஏன் வேணான்னு சொன்னீங்க? அதான் டென்ஷன்ல சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாரு. அதுக்கு தானா இது? சார், பிரபு சார் இப்பதான் என்கிட்ட ஃப்ரெண்டா இருக்காரு. உடனே லோன் வாங்கி கொடுத்தா என் வீட்டுல ஏதாவது நினைச்சுக்க மாட்டாங்களா? பிரச்சனை ஆயிரும்ல, அதான் வேண்டான்னு சொன்னேன். நீங்க ரெண்டு பேரும் நியாயமானதா இருக்கீங்க. இதுல நான் எப்படி தீர்ப்பு சொல்றது? இருந்தாலும் அவர் கோவத்தை குறைக்க முடியாது. அவரோட கோவத்துக்கு என்னதான் வழி?
இந்த பாருங்க, அவருக்கு மீன்னா ரொம்ப பிடிக்கும். சரி சார், அப்போ ஓகே. நான் இப்பவே நிறைய கலர் மீன் எடுத்து போட்டு ஒரு மீன் தொட்டி வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சொல்றது வளர்க்குற மீன் இல்ல, சாப்பிடுற மீன். நாளைக்கு வரும்போது மீன் சமைச்சு எடுத்துருவாங்க. அப்புறம் பாருங்க, அவர் கோவம் மீன் மாதிரி வலிக்கிட்டு போயிடும். அச்சச்சோ, மீனா? நான் அசைவம் சமைக்க மாட்டேனே சார். நீங்க அப்பளக்கட்டு ஃபேமிலில? ஏமா இந்த அப்பளத்தை போட்டு பொரிக்கும் போது அப்படியே ஒரு மீனை உள்ள போட்டு பொரிச்சா என்ன? சார் அதெல்லாம் கஷ்டம் சார். சார் வேணா அவருக்கு மீனை ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணி கொடுத்துருங்களேன். ஹலோ, அவருக்கு கோவம் உங்க மேலயா என் மேலயா? என் மேலதான். அப்புறம் எதுக்கு என்ன சப்ஸ்டியூட்டா இருக்கிறீங்க? நீங்க பண்ண தப்புக்கு உடனே பரிகாரம் பண்ணணும், இல்லனா அவர் கோவம் உக்கிரமாயிடும். சார் தெரியாதத பண்ண சொன்னா எப்படி சார்? அவன் யூடியூப் சேனல்ல சுடுதண்ணி பண்றதுக்கே டிப்ஸ் கொடுக்குறான், மீன் செய்யறதுக்கு சொல்ல மாட்டானா? போய் பண்ணுங்க. என் மேல இரக்கமே கிடையாதா? ஈவே இறக்கமே கிடையாது. உங்க கையால நீங்க மீன் குழம்பு செய்றீங்க. மீன் குழம்பா? மீன் வாங்க கூட எனக்கு தெரியாது. நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? நீங்க பண்ண தப்புக்கு நான் ஹெல்ப் பண்ணுவேன். நாளைக்கு நம்ம பிரபு சாருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம். ஒரு மீன் சாப்பிடுறது எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியதா இருக்கு. உனக்கும் அவனுக்கும் ஆவாதுன்னு தான் புரிஞ்சாச்சு. அப்புறம் அவன் எப்படி இருந்தா உனக்கு என்ன? மாமா நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. ப்ராப்பரா ரெண்டு பேரும் பிரியாதப்போ நியாயமா அப்படிலாம் சேர்த்து தப்புதானா? இல்ல என்னாண்ட வர குடும்ப பிரச்சனை எல்லாம் நான் இப்படிதான் பேசுறேன். அப்ப நாளைக்கே உன்னை ப்ராப்பரா புரிஞ்சுட்டு பிரபு அந்த பொண்ணோட நெருக்கமா இருந்தா உனக்கு ஓகேவா? உன்னால பதில் சொல்ல முடியாது. என்னதான் நீ வெளில வீராப்பா பேசினாலும் உன்னால அவனை விட்டு முழுசா வெளில வர முடியலன்னு நல்லாவே தெரியும். வேண்டாம் வேண்டாம் சத்யா, நீ நீயாவே இரு. விசாரிக்காம நீ எந்த முடிவுக்கும் வராத. நேர்ல போய் விசாரி. உண்மையா இருந்தா வேற வழி இல்லாம தாங்கித்தான் ஆகணும். மனச கல்லாக்கிட்டு அதை மறந்துடணும். ஆனா அது பொய்யா இருந்தா நிம்மதியா இருக்கலாம்ல. நீ யோசிச்சு முடிவு பண்ணுமா சத்யா? நல்ல வேலை மிஸ் கால் கொடுத்தீங்க. நீங்க தானே பிரபு சாருக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொன்னீங்க. சூப்பர், என் கண்ணே பட்டுரும். எப்படிங்க அவ்வளவு ஷார்ப்பா இருக்கீங்க? அது சரி, மீன் வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேன் சார். இந்த அம்பி ஒரே நல்ல அண்ணீனா மாறிடுச்சு. எங்க மீன்? மீன் இல்ல, பின்னாடி வருது. எப்படி சார் நம்ம டைமிங்? மீன் வாங்கிட்டு வர சொன்னா பெருச்சாலியும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கீங்க. சோறுனா மட்டும் பஞ்சுவாலிட்டி பரமசமா மாறிடுவாங்க சில பேர். அண்ணா அத கொண்டு போய் கிச்சன்ல வைக்கிறீங்களா? சரிங்க. ஏய், அப்படியே முழுங்கிடாத. நான் வச்சுட்டு அப்படியே முழுங்கிட்டாலே. என்ன பையில? வாங்க சொல்றேன், வாங்க. ஒருவேளை பைய நண்டு காடை கௌதாரி இருக்குமோ? ஏங்க இந்த மீன் ஊஹான் மார்க்கெட்ல வாங்கல, உள்ளூர் மார்க்கெட்ல தானே வாங்கினது. இங்க கொரோனா எல்லாம் வராதுங்க.
ஆனா மீன் ஸ்மெல் வரும்ல. ஏனுங்க அதுக்கு மூக்க மூடினாவே போதுமாச்சா? அதுக்கு இடத்துக்கு உடம்பு பூரா மூடிக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த ட்ரெஸ்ஸ பார்த்தா மீன் சாப்பிட்ற ராசியை விட்டு போயிருமாட்டிருக்குதே. பெருமாளே என்ன மன்னிச்சிரு, ஒரே ஒரு நாள் மீன் சமைச்சுக்கிறேன். மன்னிச்சிரு, என்ன மன்னிச்சிரு பெருமாளே, என்ன மன்னிச்சிரு. மேடம், வெஜ்ஜுக்கு வெங்கட் ஓகே, நான் வெஜ்ஜுக்கு எதுக்கு அவரை கூப்பிடுறீங்க? சாரி கேட்கணும்ல. ஓ, பாவ மன்னிப்பு. அதான். கர்த்தரே கர்த்தரே. சரி சாரி, வெங்கியே வெங்கியே. இது கிச்சனா ஆபரேஷன் தியேட்டரானே தெரியல மேடம். சரி, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆனோடனே கூப்பிடுங்க. நான் போய் சாரை கூப்பிடுறேன். மீன் சாப்பிட்டா சாருக்கு என் மேல இருக்கிற கோபம் போயிடும்ல. கரெக்ட் தான், அது நீங்க செய்யற டேஸ்ட் பொறுத்து இருக்கு மேடம். சரி அண்டா முழுங்கி உன்னை விட்டா முழு மீனை வாயில போட்டுருவா. அட வெளியே. யோ சார், மீன் ஸ்மெல் வருது. இந்த டைம்ல அந்த மீனை உங்களுக்கு கொடுத்தா உங்களோட எதிரியா இருந்தாலும் உங்களுக்கு மன்னிக்க தோணுமே. பெல் அடிச்சிருச்சு, இப்ப சாப்பிடலாம். சார் வாங்க சாப்பிடலாம். எங்க? நம்ம வீட்ல தான். நீ சமைச்சியா? நான் இல்ல சார், சர்ப்ரைஸ் இருக்கு, வாங்க போலாம். சர்ப்ரைஸா? யார் சமைச்சது? பசிக்குதா இல்லையா? பசிக்குதா இல்லையா? ஆமா. அப்புறம் வாங்க போலாம். சர்ப்ரைஸ்னு சொன்னா சும்மா சும்மா கேள்வி கேட்டு இருக்கீங்க. வாங்க போலாம். வாங்க வாங்க சார். என்ன அது சர்ப்ரைஸ்னு சொன்ன? இங்க செம்ம சர்ப்ரைஸா இருக்கு. ஆமா, இதெல்லாம் யார் சமைச்சது? அது நான் தான் சார். நீங்க எப்படி இங்க? சார், இவங்க உங்களை பேங்க்ல கடுப்பேத்துனாங்கல்ல, மீன் செஞ்சு கொடுத்து உங்க கோவத்தை கண்ட்ரோல் பண்றாங்க. அதனாலதான் இந்த சர்ப்ரைஸ் ஃபார் தி காம்ப்ரமைஸ். சாரி சார், லோன் வேண்டான்னு சொன்னது எங்க வீட்ல ஏதாவது நினைச்சுக்குவாங்களோன்னு பயந்துதான் சார். சரி, அதுக்காக எதுக்கு மீன் செஞ்சீங்க? நீங்க தான் சைவமாச்சு. உங்களுக்கு பிடிக்கும்னு இவர் தான் சொன்னார். யோ சார், உனக்கு மீன் சாப்பிடுற ஆசையா இருந்தா அதை நீ செஞ்சு சாப்பிடணும். அதுக்கு நான் தான் கிடைச்சேனா? சார் கோவப்படாதீங்க சார், ரிசல்ட் பாருங்க சார். இப்போ அவங்க மேல இருக்கிற கோவம் போயிடுச்சா? அவங்க மீனை ரசிச்சு ருசிச்சு செஞ்சிருக்காங்க சார், அதை பாராட்டுங்க சார். டன் டொடை. நான் இந்த மாதிரி மனசு விட்டு சிரிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் சிரிப்பே மறந்துட்டேன். ஆனா இன்னைக்கு என்னால் சிரிப்பு அடுக்க முடியல. சிரிச்சு சிரிச்சு வயிறுலாம் வலிக்குதுங்க. நான் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
இவ்வளவு நாளா காணா போயிருந்த பழைய பிரபுவை நீங்க திரும்ப மீட்டு கொண்டு வந்துட்டீங்க. ரொம்ப தேங்க்ஸ். சத்யா முஞ்சியா இது கண்ணுல ஏன் இவ்வளவு தடுமாற்றம்? நீ கோவத்துல இருக்கும்போது எதிரில் இருக்கிறவங்களாம் நடுவோம். அந்த கண்ணை காமி. எப்பவுமே பொக்கிஷம் நம்ம கையில இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா அது வெறும் பொருள் ஆயிரும்னு அந்த ஹீரோயினி டைலாக் பேசிச்சு. அப்ப நீ எனக்கு எப்பவுமே பொக்கிஷம் தானே. அதனால்தான் நீ தூரமாவே இருறியா? நீ என்ன டென்ஷன் ஆகுற? என்ன பார்த்தாலே எரிச்சல் ஆகுற. நானும் உன்னை சந்திக்க கூடாதுன்னு தான் ட்ரை பண்றேன். ஆனா என்னன்னு தெரியல, சந்திக்க கூடிய சிச்சுவேஷன் வந்து நேருது. நீயும் நானும் சந்திக்க ஆசைப்படலனாலும் இது நம்மள சந்திக்க வைக்குது. விதியா? வேணாம், எதுவுமே வேணாம். நீ உன் வழியில போ, நான் என்னோட வழியில போறேன். இன்னைக்கு நீ சிரிச்ச அந்த சிரிப்போட பொம்மை நீ இப்படியே இருக்கணும். யார்பா நீங்க இப்படி குறுக்க நிக்கிறீங்க? என்னதே குறுக்க நிக்கிறமா? போட்டேனா? குறுக்க நிக்கிறதே கலவரம் பண்ணதேன். வழி விடுங்க தம்பி. தம்பி இல்லங்க, காம்படிஷன் போறாங்க, டைம் ஆச்சு, வழிய விடுங்க. ஏய் எல்லாம் தெரியும்டா, வாய மூடு. இன்னும் 1 மணி நேரத்துக்கு ஆட்டோ இங்கதான் நிக்கும். அதுக்கு என்ன ரேட்டு கேக்குற? ஏய் ஏன் ஆட்டோ நிறுத்த? நீ யாரு? உன் மச்சான். நீங்க எதுக்கு அந்த தாத்தாவை அடிக்கிறாங்க? ஏ மாமே, அந்த டூல் செடு. அதோ வர. கொண்டா கொண்டா டூல் சக்குறா, சீக்கிரம் குடுறா, அடிச்சு மண்டைய ஓடிக்கிறேன். எல்லாரும் உட்காரு, வெளியெல்லாம் வரக்கூடாது. இல்லன்னா இங்க இருந்து யாரும் போக மாட்டீங்க. அக்கா கண்ணை தருங்க. ஐயோ, வாங்க வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க வாங்க வாங்க. சொல்லுங்க, போய் சொன்னீங்களா? நான் போய் சொன்னீங்களா? போய் எங்க காட்டு. அக்கா இதோ ஏன் அட சூப்பரா இருக்குது. ஓ ஐயோ, அப்படி பாவீங்களா? என்னையே ஏமாத்திட்டீங்கல்ல. எங்களை விடுங்க, உங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க பிள்ளைங்க நாங்க ஜெயிக்காம விடுவோமா? சத்யா ட்ரைனிங்னா சும்மாவா? எல்லாரும் கப்படிச்சிட்டோம்க்கா. சூப்பரா, ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இருங்க, அக்கா போய் பெரிய கேக்க வாங்கினா. அக்கா இருங்கக்கா, சத்யாக்காக்கு எல்லாரும் ஒரு ஓ போடுங்க. ஐயோ சரி, கேக் கட்டிடலாமா? அங்கிளுக்கும் ஒரு ஓ போட்டுடலாமா? அங்கிளா? அது யாரு? நாங்க ஜெயிக்கிறதுக்கு காரணமே அந்த அங்கிள் தான். என்ன சொல்றா? ஆமாக்கா, நாங்க போன ஆட்டோவை 4-5 பேர் மறிச்சு காம்படிஷனுக்கு போக கூடாதுன்னு மிரட்டினாங்கக்கா. மிரட்டினாங்களா? யார் அவங்க? அந்த பாஸ்கர் கோச்சோட ஆளுங்க. நல்ல வேளை அந்த அங்கிள் வந்து எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு எங்களை கூட்டிட்டு போய் கரெக்ட் டைம்க்கு காம்படிஷன்ல விட்டுட்டாருக்கா. யாரா அது? பேர் தெரியலக்கா, ஆனா அவர் இங்க கூட வந்திருக்காரு.
இங்கயா? யார் அது? பைட்ரா? இல்ல இல்ல, நீங்க கூட அவரையும் அவர் கூட வந்தவரையும் திட்டி அனுப்பினீங்களே. திட்டி அனுப்புனா? கண்ணாடி போட்டு நெய் குழந்தை மாதிரியே இருப்பாரு. நெய் குழந்தையா? அப்படின்னா? அதான்க்கா அமுல் பேபி. அவனா? பாக்குறதுக்கு ஹீரோ மாதிரி இருந்தானா? ஆமாக்கா, சும்மா அடிச்சு தூள் கிளம்பிட்டாரு. அடிங்க யாரா நீங்களா? சரி சரி சரி, என்ன குத்திராத. அந்த ஹீரோவை நான் பாத்துக்கிறேன். இப்ப கேக் வெட்டலாமா? வாங்க வாங்க வாங்க. இத பாரு, அவளை தட்டி தூக்குனா தான் அடங்குவா. தூக்கிற. அவ பேரு என்ன சொன்ன? என் பேரு கூட தெரியாம தான் என்னாண்ட மோதினியா? நான் சத்யா. சத்யாடா. ரெண்டு பேரும் என்ன காலி பண்ண பிளான் பண்றீங்க? உங்க முன்னாடிதான் நிக்கிறான். காலி பண்ற பாருங்க. சத்யா, நீ பண்றது தப்பு. அப்போ நீ பண்றது கரெக்டா? போட்டியில கலந்துக்கின்னு ஜெயிக்க துப்பு இல்ல, ஆளை வச்சு மிரட்டி எங்க பிள்ளைங்களை தோகடிக்கலான்னு பாக்குறீங்களா? தோகடிக்க முடிஞ்சுதா? முடியாது. ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்போர்ட்ஸ்ங்கிறது பிசினஸ், எங்களுக்கு அது லைஃப். நான் பாஸ்கர், நீ எல்லாம் ஒரு கோச்சா? போட்டி நடுகிறப்போ தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிக்கணும்னு கோச்சு கதறத நான் பாத்துக்கிறேன். ஆனா நீ என் பிள்ளைங்களை கதற விட்டுக்கிற. இது பாக்ஸிங். மூஞ்சில குத்து, ஆனா முதுகுல குத்தாங்க. என் ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப மாத்துறதுக்கு தான் நான் பிரியா பாக்ஸிங் சொல்லி குத்து நிறுகிறேன். உன் பிள்ளைங்க தோத்தா அதுக்கு என்ன காரணம்னு கண்டுபிடி. அத்தை விட்டு என் பிள்ளைங்களை பயமுறுத்தி நிறுற. இந்த தடவை உங்க ஆளுங்களை அடிச்சதோட நான் விட்டுக்கிறேன். அடுத்த தடவை உங்க ரெண்டு பேரும் அடிச்சு இங்கேயே குழி தோண்டி புதைச்சிட்டு போய்க்கினே இருப்பேன். ஜாக்கிரதை. சத்யா, சத்யா, அந்த பிரபுதான் பாஸ்கரனோட ஆளுகளை அடிச்சு போட்டு நம்ம பிள்ளைகளை காப்பாத்தி அனுப்பிச்சு வச்சாராம. நல்ல நேரத்துல கடவுள் மாதிரி வந்து காப்பாத்தினாருன்னு நம்ம பிள்ளைங்க எல்லாம் பெருமையா சொல்லிட்டு இருந்தாங்கம்மா. ஆமா மாமா, பிரபு வராம இருந்தா அந்த பாஸ்கராண்ட நான் தோத்து போயிருப்பேன். தெரிஞ்சோ தெரியாமலோ உன் கௌரவத்தை பிரபு காப்பாத்துறாரு. நீயும் அதை சந்தோஷமா ஏத்துக்கிற. அவரும் நல்ல கேரக்டர் தான், நீயும் நல்ல பொண்ணுதான். ஆனா எங்க தப்பு நடந்துச்சு, எப்படி தப்பு நடந்துச்சுன்னு தான் ஒன்னும் புரியல. ரெண்டு பேரும் பிரிஞ்சு எட்ட நின்னு பார்க்க வேண்டியதா போயிடுச்சு. சரி, பிரபுவாண்ட பேச போனியா? பார்த்து பேசுனியா? போன, ஆனா வந்துட்டேன். ஏன் வந்துட்டியா? என்னாச்சு? அது நான் பேசலாம் தான் போனேன். ஆனா பிரபு அந்த பொண்ணோட சிரிச்சு பேசினா, அதனால நான் அப்படியே திரும்ப வந்துட்டேன். அவங்க பேசுனதை விடு, நீ ஏன் பேசாம வந்த?
இல்ல அவங்க 2 பேரும் சிரிச்சு பேசினு இருக்கும்போது நடுல நமக்கு என்ன வேலை? சத்யா, அவங்க 2 பேரும் சிரிச்சு பேசினா உனக்கு என்ன? உனக்கே அது தப்பா தெரியுது. பிரபு கிட்ட யாரும் பேசக்கூடாது, அவரு உன் ஆளுன்னு உன் மனசுல இருக்குல்ல? சிஜி அப்படிலாம் அதுவும் இல்ல மாமா. சரி, பின்ன எப்படி? அவங்க 2 பேரும் காதல் கல்யாணம்னு பேசிக்கிட்டாங்க. அப்புறம் ஏன் நீ ஃபீல் பண்ற? அவங்க அப்படி பேசி நிக்கிறத நீ ஏன் தப்பா புரிஞ்சுக்கிற? பிரபு நல்லவர்ன்ற அந்த பொண்ணையும் நீ தப்பா சொல்லல. ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தா உனக்கு ஏன் பிடிக்கல? எதுவா இருந்தாலும் பேசிக்கணும் சத்யா. தூரமா இருந்து பாக்குறத அப்படியே எடுத்துக்க கூடாது. பாக்குறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ அதான் நம்ம லைஃபே தீர்மானிக்கும். அப்படி செய்யாத சத்யா. நேருக்கு நேர் பேசாம எந்த முடிவும் எடுத்துனுக்காத. மறுபடியும் பிரபாண்ட போய் பேசு. அதான் உனக்கும் பிரபுக்கும் நல்லது. வாங்க. என்ன திடீர்னு கோயிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? எங்க கம்பெனிக்கு புது ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. அதை சரியா பண்ணா நல்ல growth இருக்கு. அதான் சாமிக்கு ஒரு அர்ச்சனை பண்ணலான்னு வந்தேன். அதுக்கு என்ன கூட்டிட்டு வந்திருக்கீங்க? நான் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைக்க மாட்டீங்களா? அச்சச்சோ, முத ஆளா நிப்பேன் சார். அப்புறம் என்னங்க, வாங்க. வாமா நித்யா, நீ மட்டும்தான் ஜோடியா வராம இருந்த, இப்ப நீயும் வந்துட்டியாமா? இவரு நீ கட்டிக்க போற வராமா? அச்சச்சோ சாமி, இல்ல இவர் என்னோட ஃப்ரெண்டு. எல்லாரும் ஆரம்பத்துல அப்படிதான் சொல்றாமா? நான் இன்னைக்கு இங்க வந்ததே நித்யாக்காக தான். அவங்க நல்ல மனசுக்கு அவங்க கடன் பிரச்சனை தீர்ந்து குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். பிரபு சார் எந்த ப்ராஜெக்ட் செஞ்சாலும் அதுல ஜெயிச்சிருவாரு. ஆனா அவரோட வாழ்க்கையில அவரை ஜெயிக்கணும். அதுக்கு அவரு சத்யாவோட சேரணும். 2 பேரும் ஒன்னா சேர நீதான் வழி பண்ணணும் கடவுளே. அவனோட கார் தான். கார் நிக்குது, ஆனா அவன் இங்க. சத்யா, சத்யா, என்னாச்சு? சத்யா, போலாமா? ஓகே சார், டேக் போலாம். ரெடி ரெடி, கெட் ரெடி. இவ்வளவு நாளா காணா போயிருந்த பழைய பிரபுவை நீங்க திரும்ப மீட்டு கொண்டு வந்துட்டீங்க. ஓகே, ரோலிங். ஆக்ஷன்.
சத்யா ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்காங்களா? ஏன் என்னாச்சு? ஆம், என்னமோ ஷூட்டிங்ல அடிபட்டுருச்சா. வழியில என்ன பார்த்து ஒருத்தர் சத்யான்னு நினைச்சு என்கிட்ட பேசினாரு. அப்பதான் தெரிஞ்சது. சார், பாவம் அவங்க இப்ப எப்படி இருக்காங்கன்னு தெரியல. சரி, நான் பாத்துக்கிறேன். ஆ, சரிங்க சார். சார், எனக்கு இன்னைக்கு சாப்பாடு வேணாம். ஏன்? அது எனக்கு வயசு சரியில்லை. வயிறு சரியில்லாம போனது சத்யா விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல அதுக்கு முன்னாடியா சார்? ஆனா உங்க முகத்தை பார்த்தா மனசுதான் சரியில்லாத மாதிரி தோணுது. சார், சத்யாவை பார்க்க போனீங்களே, அவங்க எப்படி இருக்காங்க? உங்ககிட்ட பேசினாங்களா? நீங்க போய் பார்த்தாதான் அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். இல்ல, நான் போல. தெரியும். எதுக்கு சார் உங்களுக்கு இவ்ளோ ஈகோ? ஏன் அவங்கள போய் பார்த்தாதான் என்ன? நான் எப்படி போய் பாக்குறது? என்ன பார்த்து அவ எப்படி ரியாக்ட் பண்ணுவானே சொல்ல முடியாது. நான் போனது அவளுக்கு பிடிக்காம போய் டக்குன்னு அவன் மூஞ்சில் அடிச்ச மாதிரி தான் சொல்லிட்டா. என்ன பண்றது? பார்க்க வரவங்கள இன்சல்ட் பண்ற அளவுக்கு சத்யா கெட்டவங்க இல்ல சார். இப்ப என்னதான் உறவு இல்லைன்னா கூட அவங்க கஷ்டத்துல இருக்கும்போது பார்க்காம இருக்கிறது தப்பு சார். நம்ம முன்னாடி யாரோ ஒருத்தர் கால் தடுமாறினாவே நம்மள அறியாம நம்ம கைய பிடிக்க போறோம்ல. அவங்க யாரோ கூட இல்ல, உங்க வைஃப். எக்ஸ் வைஃப் கூட வாழதானே முடியாது? அவங்களுக்காக வருத்தப்படக்கூடவா முடியாது? அவங்க உங்க கூட குடும்பம் நடத்தினவங்க, சுக துக்கத்துல உங்களோட நின்னவங்க, உங்களோட வாழ்ந்தவங்க. எக்ஸ் வைஃப்ங்கிற ஒத்த வார்த்தையில இதெல்லாமே மறைஞ்சிருமா? நீ சொல்றது எனக்கு தெரியாம இல்ல. நான் வேண்டான்னு விட்டதுக்கு அப்புறம் எதுக்கு பாத்துக்கிட்ட? எதிரியாவே இருந்தாலும் உடம்பு சரியில்லைன்னா இறக்கப்படுறதுல என்ன சார் தப்பு? நீங்க போய் பார்த்தா ஆறுதலா இருக்கும்னு நானே நினைக்கும் போது அவங்க நினைக்க மாட்டாங்களா சார்? ஏன் சார், அடிதடி பண்றவங்கன்னா மனசு இருக்காதுன்னு நினைச்சிட்டீங்களா? நான் 2 தடவை தான் அவங்கள பார்த்திருப்பேன். எனக்கே அவங்கள பிடிச்சிருக்கு. 5 வருஷம் வாழ்ந்திருக்கீங்க. எப்படி உங்களால அவங்கள மறக்க முடியுது? என்னாச்சு? வெளிய வா, வெளிய வா. வா வா. பிரபு தம்பி, இன்னாவோ நீ சத்யா கூட மறுபடியும் சேர்றதுக்கு ட்ரை பண்றியா? அதுக்குதான் நீ அவளை சுத்தி சுத்தி வரியா? 5 வருஷம் நான் நிம்மதியா இருந்தேன், அத கெடுக்கிறதுக்கு இப்ப வந்துட்டான்ட்டு கோவமா கத்துறாப்பா. ஏங்க,
நீங்க வந்தது தெரிஞ்சா இன்னும் சிக்கலாயிரும். தயவுசெய்து கிளம்புங்க. என்ன சொல்றீங்க? நான் கடைசியா அவங்க கிட்ட பேசினப்ப கூட அந்த மாதிரி எதுவுமே சொல்லலையே. எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு ஆச்சரியமா இல்ல, சத்யா அப்படி பேசுறவதான். எத்தனை வருஷமானாலும் பிடிவாதமோ ஆணவமோ அதை விட்டு போகவே போகாது. சார் இருங்க சார், அவசரப்படாதீங்க. சரி, இவர தானே வர வேண்டாம்னு சொன்னாங்க. என்ன ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நான் போய் பார்த்துட்டு வரேன். இருமா, நீ போய் பார்த்தாலும் பிரபு தம்பி கூட வந்ததை சொல்லாமையா இருக்க முடியும்? சத்யா டென்ஷன் ஆகுற மாதிரி யாரும் எதுவும் பேசாதீங்கன்னு டாக்டர் சொல்லிக்கிறாரு. ஏப்பா பிரபு, உன் மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் டீஜெண்டா சொன்ன. ஆனா நீ தான் அதை புரிஞ்சிக்கல. போன்னு சொன்னா போங்களப்பா. எங்களுக்கு சத்யாவோட உசுறு தான் முக்கியம். ஏன் சார் டென்ஷன் ஆகுறீங்க? நான் சொன்னல சத்யா மாற மாட்டான்னு. திமிரு அவ பொறப்புலயே இருக்கு. அவ என்ன நினைக்கிறாளோ அதுபடிதான் எல்லாரும் நடக்கணும். எல்லாரும் அவ பேச்சுதான் கேட்கணும். இந்த உலகத்திலே சத்யா மட்டும்தான் அறிவாளி, மத்தவங்களாம் முட்டாளுங்க. இவளை போய் பார்க்க வந்த பாருங்க, எல்லாம் என்ன சொல்லணும். இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் விட்டுமுறை அடங்கவே அடங்காது. அதனால்தான் இப்படி பெட்ல படுத்துட்டு இருக்கா. இதுக்கு மேல நான் இங்க இருந்த டென்ஷன் ஆயிடுவேன். நான் கிளம்புறேன். சார் அவங்கள பார்த்தா முதுகுக்கு பின்னாடி திட்டுறவங்க மாதிரி தெரியல. அப்பனா உங்க அத்தை சொன்னது பொய்யா? உண்மைங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கா? எனக்கு என்னமோ உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல யாரோ விளையாடுறாங்கன்னு தான் தோணுது. நான் இப்ப நடந்த விஷயத்துக்காக மட்டும் அவன் மேல கோவப்படுறேன்னு நீங்க நினைக்காதீங்க. சத்யாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க சத்யா மேல எப்பவுமே ரெடிமேடா ஒரு கோவத்தை வச்சிருக்கீங்க. ஆனா அந்த கோவத்துக்கு பின்னாடி அவங்களோட வாழ முடியலங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்கு. எனக்கு எந்த வருத்தமும் இல்ல, நான் அவளை பத்தி நினைக்கவும் இல்ல. அவ எனக்கு தேவையும் இல்ல. அவங்க இனிமே உங்களுக்கு தேவையில்லைன்னா எதுக்கு அவங்க கிட்ட போய் நல்லவர்னு நீங்க நிரூபிக்கணும்? நீ என்ன தப்பா நினைச்சிடாதன்னு ஏன் போய் சொல்லணும்? அதை அவ திரும்ப என்னை பத்தி நினைக்க வேணாம் சொல்றதுக்காக போனேன். சரிங்க, நான் உன்கிட்ட ஒண்ணு கேட்கவா? இப்ப நீங்க ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. ரோட்ல வந்த ஒருத்தன் உங்களை இடிச்சிட்டு போறான். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அச்சோ, எனக்கு பயமாயிடும். நான் ஓரமா ஒதுங்கி போயிடுவேன். இதுவே சத்யா வந்தா அவன் இடுப்பெலும்பு உடைச்சிருப்பா. இல்ல, நீங்க சத்யாவை திட்டுறதா நினைச்சு பாராட்டிட்டு இருக்கீங்க. உங்களால அவங்கள மறக்க முடியல. உங்க மனசுல அவங்க இருக்காங்க. நீங்க ஏன் சத்யாவோட சேரக்கூடாது? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. அவன் என் கனவுகளையும் ஆசைகளையும் கலைச்சிட்டான். திரும்ப அவன் கூட சேர்ந்து வாழ்றதுக்கு எனக்கு எந்த விருப்பமும் இல்லை. இல்ல சார், இதுக்கு மேல என்ன எதுவும் கேட்காதீங்க. சத்யா, உனக்கு ஒண்ணுன்னா
நான் உசிரியா கொடுப்பேன் சத்யா. ஆனா அந்த படுபாவி பிரபு உன்னை ஏமாத்திட்டு போறான். அவன்லாம் ஒரு மனுஷன். உடம்பு சரியில்லாம கிடக்குறேன்னு நாங்கெல்லாம் துடிச்சு கிடக்குறோம். அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம நீ படுத்துக்கிறத பார்த்து ரசிச்சு சந்தோஷப்பட்டு போறான். கொடுமைக்காரன். கழுத்துல அடிபட்டு கிடக்குற உனக்கு என்னாச்சு கேக்குறது கூட வக்கில்ல. நல்ல வேலை சத்யா, அவனை நீ துரத்தி விட்டுட்ட. சத்யா, அவன் ஒரு பொம்பளை பொறுக்கி. நேத்துக்கு நீ, இன்னைக்கு நித்யா, நாளைக்கு யாரோ. ஐயோ அம்மா! இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன குறவழிய கடிச்சிருவேன். என்ன சத்யா அது? உன்னை கண்டுக்காம போன அந்த பிரபு விட்டுட்டு அக்கறை போட்டவன என்ன அடிக்கிற? பிரபு என்ன திட்டினா நான் உன்னை திட்டிட்டு போறேன். நடுவுல நீ யாரு? நீ எப்படி பிரபுவை திட்டலாம்? உன்னை யார் அந்த ரைட்ஸ குத்துது? என்னாண்டியா உன்னை பத்தி தப்பா பேசுன கொன்றுவோம்.